ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ளே போகலாம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, த ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் கால் மல்டிப்ளிகேஷன். அதாவது ரிப்பீட்டடான அடிஷனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அதோட சிம்பிள் என்னதுன்னா எக்ஸ். இந்த மாதிரி சிம்பிள் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனுக்கு போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2 plus 2 plus 2 plus 2 plus 2. ஸோ நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணும்போது என்ன வருது, 2 plus 2 4, 4 plus 2 8, 8 6, 6 plus 2 8, 8 plus 2 10. ஸோ நம்ம 5 2 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 10 வருது. ஸோ இது நம்ம டேரெக்டாக எப்படி பண்ணலாம், என்ன நம்பர் இங்கே வந்து ஆட் பண்ணுறோம், 2. எத்தனை 2 இருக்குது, 1 2 3 4 5 2 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 2 டைம்ஸ் 5 பண்ணால் நமக்கு என்ன வருது, 10 வருது. ஸோ ரெண்டு ஆன்சரும் சேம் தான். ரிப்பீட்டடாக இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் போகும்போது ஆட் பண்ண நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக இன்ஸ்டெட் ஆஃப் அடிஷன் வி கேன் யூஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதுதான் ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் கால் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 plus 3, 3 plus 3 6, 6 plus 3 9, 9 plus 3 12. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நம்ம 4 3யை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், 12ன்னு வந்திருக்கு. இது சிம்பிளாக எப்படி போடலாம், 3 டைம்ஸ், அதாவது 3 மல்டிப்ளைடு பை 4 பண்ணும்போது 3 டைம்ஸ் 4 12. ஓகேவா? ஸோ இது வந்து சின்ன நம்பராக இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். இதே பெரிய நம்பர் 10 20, 3 டைம்ஸ் 10 3 டைம்ஸ் 20னா நம்ம 10 தடவை 3யை வந்து எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நமக்கு இப்போ தெரியும் 3 டைம்ஸ் 10னா 30, 3 டைம்ஸ் 20னா 60. ஸோ இதுக்கு தான். ஸோ பெரிய நம்பர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் என்னதுன்னா மல்டிப்ளிகேஷன். த ரிப்பீட்டட் அடிஷன் இஸ் கால் மல்டிப்ளிகேஷன். அதோட சிம்பிள் வந்து எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு சில நேம்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னென்ன நேம்ஸ்னு பார்க்கலாம். அதாவது கீவேர்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து அது மல்டிப்ளிகேஷனை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ என்னென்னு பார்த்தோன்னா டைம்ஸ், ப்ராடக்ட், மல்டிபிள், மல்டிப்ளைட் பை ஈக்குவல் குரூப்ஸ். ஓகேவா? டைம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலும் அது மல்டிப்ளிகேஷனாக சொல்லும். ப்ராடக்ட்டும் அதுவும் மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிபிள் உங்களுக்கு டேரெக்டாக தெரியும். மல்டிப்ளைட் பை அப்படின்னாலும் அது மல்டிப்ளிகேஷன் தான். ஈக்குவல் குரூப்ஸ், அதாவது இப்போ ஒரு 10 சாக்லேட்ஸ் இருக்குது. அந்த 10 சாக்லேட்ஸை 2 2வாக நம்ம வந்து ஈக்குவல் குரூப்ஸாக வந்து என்ன பண்ண போகிறோம், 5 மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் 5 10 சாக்லேட்ஸ் இருக்குது. நம்ம அஞ்சு பேருக்கு எப்படி கொடுப்போம், 2 + 2 + 2ன்னு 2 2வாக பிரிக்கிறோம். ஸோ ஈக்குவல் குரூப்ஸாக பிரிக்கிறோம். கரெக்டாக? ஸோ ஈக்குவல் குரூப்ஸ்னும் மல்டிப்ளிகேஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நேம்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். நேம்ஸ் தான் கீவேர்ட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். த ப்ராடக்ட் ஆஃப் 2 டைம்ஸ் 5ன்னு கேட்டாலும் 10 தான். த டைம்ஸ் ஆஃப் 2 டைம்ஸ் 5ன்னு கேட்டாலும் 10 தான். மல்டிபிள் ஆஃப் 2 டைம்ஸ் 5ன்னு கேட்டாலும் 10 தான். ஸோ இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம என்னென்னு எழுதணும், மல்டிப்ளிகேஷன் தான் எழுதணும். ஓகே சில்ட்ரன், பாய்மா. தேங்க்யூ.